Hi friends, welcome to one totally இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறது வாட்ஸ்அப் அதுக்கு நியூ அப்டேட் பற்றி தான். ஸோ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் நம்பர் அனுப்புறதை விட யூசர் நேம் அனுப்புனா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதை கிரியேட் பண்ணுறது எப்படி, ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப் போய்க்குங்க. வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில் அக்கௌண்ட்டில் கிரியேட் யூசர் நேம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி யூசர் நேம் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கோங்க. என்னுடைய மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் தான். ஸோ ஒன்று வந்து நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் நேம் அவைலபிளாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரியேட் பண்ணும்போது கீழே சஜஷன் காட்டும். இன்கேஸ் அவைலபிளாக இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் யூசர் நேம் கிரியேட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் நேம் இன்னொருத்தர் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய மெசேஜ் உங்களுக்கு வர வேண்டிய மெசேஜ் அவங்களுக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வராமல் இருக்காக யூனிக்காக கிரியேட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் நீங்கள் யூசர் நேம் வச்சு வாட்ஸ்அப்பில் சேட் வச்சுருந்தீங்கன்னா சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ.